உலகத்திலேயே நாய்ங்க அளவுக்கு உங்க மேல எந்த ஒரு உயிரினமும் அன்பு வைக்காதான். ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, நாய்ங்க உங்க கண்ண பாக்குது இல்லையா? அப்போ வந்து அவங்களுக்கு ஆக்ஸிடோசின் அப்படின்ற ஹார்மோன் ரிலீஸ் ஆகுமா. இந்த ஆக்ஸிடோசின் நமக்கு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்கள நம்ம கட்டி பிடிக்கும் போது ரிலீஸ் ஆகுமா. அப்படிப்பட்ட இந்த ஆக்ஸிடோசின் ஹார்மோனு ஜஸ்ட் நாய்களுக்கு நம்ம கண்ணை பார்க்கும்போதே ரிலீஸ் ஆகுமா. நாய்ங்களால நம்மளோட எமோஷன்ஸை வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கோவமாவோ சோகமாவோ இருந்தா அது நாய்ங்களை ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாய்ங்களோட ஓனர் இறந்துட்டா அதுங்க சில நாளைக்கு சாப்பிடாதான் அதோட ஓனர் திரும்பி வந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் சில நாட்களுக்கு, ஏன் சில வருஷங்களுக்கு சொல்லப்போனால் சாகிற வரைக்கும் கூட வெயிட் பண்ணுமா. இப்போ நீங்கள் காலையில் போயிட்டு நைட்டு டயர்டாக வேலையிலேருந்து திரும்பி வரும்போது நாய்ங்க உங்கள் மேலே எகிரி குச்சி விளையாடுது பார்த்தீங்களா. அது வெறும் சந்தோஷம் மட்டும் கிடையாது, தனக்கு இந்த உலகத்திலே பிடிச்ச பர்சன் சேஃபாக திரும்பி வந்துட்டாங்க அப்படின்ற பேர் ஆனந்தமா. ஸோ நாய்ங்களுக்கு நீங்கள் வெறும் ஃபேமிலி மட்டும் இல்லை, அவங்களோட உலகமே நீங்கள் தான். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் நாய் வளர்க்குறீங்கன்னா அவங்களோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வளர்க்குறவங்களோட வளர்த்துட்டு இருந்தவங்களுக்கு தான் ரொம்பவே பாசம் இருக்கும். நம்ம லைஃப்பில் குட்டியாக குழந்த மாதிரி வந்து நம்ம கூட நல்லா விளையாடி அவங்க அப்படியே வளர்ந்து அந்த 10-15 வருஷம் லைஃப் ஸ்பேன் முடிஞ்சு நம்மளை விட்டு அவனுங்க போவானுங்க. அப்படி போன அவங்களோட மெமரிஸ் நமக்கு இப்போ இருக்கும். நம்ம ஃபோனை எப்போயாச்சும் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து போகும். அப்படி உங்கள் லைஃப்பில் உங்களோட ஃப்ரெண்டு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களோட பேரை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்களோட உங்களுக்கு நடந்த சில சுவாரஸ்யமான மொமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.